எல்லாம் குடிச்சிட்டு அந்த காலத்தில் போனாங்கனாக்கா தலையில் துண்டை போட்டு போவாங்க. இப்போலாம் அப்படி கிடையாது, 4 பேர் தைரியமாக போகிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஆக்சுவலாக என்ன பிரச்சனைனாக்கா, அவன் துண்டை தலையில் போட்டு போகல, வேட்டி அவுந்து போச்சு, அதை சுசாராமல் தலையில் போட்டு போவோம், வீட்டுக்கு விட்டு போடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவன் போட்டு போகிறான். பொண்டாட்டிக்கிட்ட மிதி வாங்குவான். இப்போ இருக்கக்கூடிய தலைமுறை அவருடைய சமதர்மத்தை பாருங்கள், அந்த ஈக்குவாலிட்டியை பாருங்கள். தப்பு பண்ணியிருக்கிறது நம்ம போயிட்டு நம்ம பொண்டாட்டிக்கிட்ட அடி வாங்குறோம், அதில் கரெக்டாக இருப்பான். ஆனால் அந்த காலகட்டத்தில் குடித்தவன்லாம் பாருங்கள், குடிச்சிட்டு போய் அவன் முன்னாடி தூக்கி போட்டு மிதிப்பான். முன்னாடியெல்லாம் சினிமாவுக்கு போனோம் இல்லை மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கு போனோம்னாக்கா அது பெரிய சிரமமாக இருக்குது. அந்த விஷயம்லாம் உடஞ்சிருக்குல்ல. யார் வேணா போகலாம், கையில் ஃபோன் இருந்தால் போதும், திறமை இருந்தால் போதும். ஹேர் ஸ்டைல்லாம் அப்படி வச்சுக்கிறாங்க, 2 பக்கமும் ரோடு போட்டுக்கிறாங்க மேலே வந்துட்டு. அதை நீங்கள் அப்படி புரிஞ்சிக்க கூடாது. அவன் ஏன் அப்படி ஹேர் ஸ்டைல் வைக்கிறானாக்கா டைம் சேவ் பண்ணுறான். அதை வேற வாரிக்கிட்டு அதெல்லாம் பண்ணிக்கிட்டு அது மாட்டு 2 ரோடை போட்டுவிட்டு மேலே வச்சுட்டோம்னாக்கா நேரத்தை மிச்சப்படுத்துவதற்காக பேசாம மொட்டை அடிச்சுட்டு போயிடலாமே. அதுக்கு இவங்க அரும்பு மீசை முளைக்கும் போதே அப்பாவாகணும்னு ஆசைப்பட்டா அது வந்துட்டு அந்த காலத்து ஆளுங்க. இப்போ அதுவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அட முடிதானங்க நிறைச்சி போனால் போய் போகுது, முடிஞ்ச வரைக்கும் போராடி குடும்பத்தை கரை சேர்த்துருவோம் அப்படின்னு நினச்சா அவங்க ஜென்சி ஆளுங்க. அப்போலாம் வீட்டில் ஒரு பொண்ணு நான் எங்கேயாவது வெளியில் போகிறேன் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னால் தேவையான்னு கேட்பாங்க அந்த காலத்து ஆட்கள்லாம். இப்போலாம் அப்படி கிடையாது, நீ தான் என் தேவையா, நீ தயவு செஞ்சு போயிட்டு உனக்கு தேவையானதை பண்ணிட்டு வா. பொங்கல் தின சிறப்பு பட்டிமன்றம். பராசக்தி உங்கள் அபிமான திரையரங்குகளில் காணத் தவறாதீர்கள். உங்களின் பலத்த கரவொலியோடு தமிழரசன் அவர்கள் வருகிறார். உலகெங்கும் இருக்கும் தமிழ் மக்கள் அத்துணை பேருக்கும் இனிய தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள். நீண்ட நெடிய வணக்கம்லாம் சொல்ல வர அளவுக்கு எனக்கு பழக்கப்படலை. 2வது முறையாக தான் பட்டிமன்றத்தில் நான் கலந்து கொள்கிறேன் அப்படிங்கிறதால சுருக்கமாக வணக்கத்தை சொல்லி முடிச்சாச்சு. ஒரு பக்கம் என்னுடைய அணிக்காக வலு சேர்க்க வந்திருக்கிற ஜென்சியை உள்வாங்கி கொண்டு வந்திருக்கக்கூடிய என் அணியை சார்ந்தவருக்கு பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன். இன்னொரு பக்கம் 2 பூமர்கள் வந்திருக்கிறாங்க. வயதளவில் அவங்க வந்துட்டு பூமரா என்னன்னு தெரியாது, ஆனால் பேச்சளவில் பூமரா தான் இருப்பாங்க அப்படிங்கிறத நிரூபிச்சுட்டு போயிருக்காரு பூமர். நல்ல வேலை உங்கள் 2 பேர் கூட என்ன சேர்க்கல. இல்லை உங்களையும் சேர்த்துருக்கிறேன், பின்னாடி வணக்கம் உங்களுக்கு சொல்லுங்க. நானாக தான் மாட்டிட்டேன்னா. இதய முரளி இல்லை, அவர் பூமர் முரளி அப்படிங்கிறத இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவருடைய பேச்சில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் வந்துட்டு நிறைய பொய் புரட்டு புலம்பல், நிறைய புலம்பல் இருந்துச்சு. இதில் எதுவும் ஜென்சி பண்ணுறது தப்புன்ற மாதிரிலாம் சொல்லலை. ஐயோ அவனுக்கு இதை பண்ணுறானுங்களே எனக்கு வயிறு எரியுது, சிச்சுவேஷன்ஷிப்பு ஃப்ளிட்டேஷன்ஷிப்பு, நம்ம எதுக்கு லாகில்லாமல் இருக்கிறோமே, அந்த ஒரு பதட்டம் தான். ஆனால் சில பேர்லாம் வைத்தறிச்சல் புகைச்சல்லே தெரியுமா, அவன் எனக்கு 2 லவ்வர்லாம் இருக்கு, சில பேர்லாம் இருக்கான் தெரியுமா, நான் உன்னை மட்டும்தான் காதலிக்கிறேன்னு எழுதி 10 பேர்கிட்ட கொடுக்குறான், அப்படிலாம் இருக்கிறவங்கலாம் இருக்கான். சில பேர் வாழ்க்கையில் என்ன பண்ணாலும் சரி அவனுக்கு மட்டும் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கவே மாட்டாங்க. அந்த கேட்டகரியா முரளி நீங்கள்? ஆமாம், இப்போ நீங்கள் அந்த கேட்டகரியில் தான் முரளி. இப்போ முரளியை குப்புற போட்டு 2 பிரியாணியே சமைக்கலாம், அந்த அளவுக்கு புகஞ்சிக்கிட்டு இருக்கு இப்போ வயிறில். ஓகேவா, அந்த அளவுக்கு வைக்கலாம். ஆமாம், பொங்கலே வைக்கலாம், அந்த அளவுக்கு பேசிட்டு போயிருக்கிறாப்புல. 2வது எனக்கு இடையில சந்தேகம் வந்துடுச்சு, இது பட்டிமன்றமா இல்லை பாட்டு மன்றமான்ட்டு. ஒரே பாட்டா பாடுறாப்புல, நம்ம தப்பா வந்துட்டோமா, வண்டு ஏறணும் தடுக்கணும் அப்படின்னாப்புல. எனக்கு உடனே என்ன தோணுச்சா, முதல்ல நீ பாடுறத தடுக்கணும், நீங்கள் பாடுறத ஓடி வந்து அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. முதல்ல ஆரம்பிக்கும் போதே ஒரு பொய், நான் ஒரு 90s கிட், அப்பாவி 90s கிட்டுன்னு சொல்லிட்டு பேசுறது அந்த பக்கம், நான் ஒரு அப்பாவி 90s கிட்டுன்னு சொல்கிறாப்புல. எனக்கு என்னன்னாக்கா ஒரே ஒரு கோரிக்கை, போகும்போது அந்த ஆதார் கார்டை கொடுத்துட்டு போக சொல்லுங்கள், அதை தயவு செஞ்சு டிஸ்பிளேல பண்ணி காமிச்சிடும். அப்புறம் நிறைய விஷயங்கள் சொன்னார், இந்த மாதிரி வந்து பாய் பெஸ்டி, சிச்சுவேஷன்ஷிப், ஃப்ளிட்டேஷன்ஷிப் அப்படிலாம் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் வந்து என்னன்னாக்கா அவங்களே வரையறுத்துக்கிறாங்க சிம்பிளாக வந்துட்டு, இதுதான் அந்த ரிலேஷன்ஷிப், அவர்களுக்கு இடையே உள்ள உறவை வரையறுக்கிறாங்க, எதுவும் கிளாரிட்டியோடு இருக்காங்க, அப்படிதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதை விட்டுட்டு அவங்க இதை பண்ணுறாங்க அதை பண்ணுறாங்க நீங்களா தப்பாக புரிஞ்சுக்கிட்டா அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. நீ காதல் கொண்டேன் பாட்டு கேட்டிருக்கியா? காலங்களோடும் இது கதையாகி போகும், என் கண்ணீர் துளியின் ஈரம் வாழும், தாயாக நீயும் தலை கோத வந்தால் உன் மடி மீது மீண்டும் ஜனனம் வேண்டும். அதில் ஒரு வரும் தெரியுமா, காதல் இல்லை இது காமம் இல்லை, இந்த உறவுக்கு உலகத்தில் பெயர் இல்லை. அப்ப நீங்க கேட்டதுக்கு இப்ப பேர் வச்சிட்டு இருக்காங்க ஒண்ணு. அப்புறம் அந்த கவிதைகள் எழுதுறதை பத்தி சொன்னாரு. இந்த காலகட்டத்தில் வந்து கவிதைகள் இப்படி எழுதுறாங்க, நாங்களாம் அப்படி கிடையாது, பாதையில் நடந்து போனா அந்த பாதையில் நடக்க மாட்டோம், நாங்களே பாதையா மாறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, இவர் எழுதிக்கிட்டு இருக்க அந்த கேப்ல அந்த பாதையில அந்த பொண்ணு வேற யாரு கூடயா போயிடுது. அப்புறம் நான் தாடி வளர்த்துக்கிட்டு சுத்தி இருந்தா அப்புறம் என்ன பண்ண முடியும்? உட்காந்து தலையை குனிஞ்சு எழுதிக்கிட்டே இருக்கியே, நிமிந்து பார்த்தா தானப்பா உனக்கு லவ் செட் ஆகும் அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காரு. அப்ப இதெல்லாம் உணராம
ரொம்ப லேட்டாக இருக்கிறாங்க அந்த தலைமுறை அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை அப்படின்னு நான் பார்க்குறேன். நடிப்பு அரக்கன் அப்படின்னு ஒன்று சொன்னாப்புல, இப்போலாம் வந்து ஈஸியாக ரீல்ஸ் போட்டுட்டு பேர் வாங்கிட்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டாங்க. அந்த நடிப்பு அரக்கனே 90s கிட்டோ இல்லை ஜென்சியோ கிடையாது, அவரே வந்து ஒரு பூமர் தான். நீங்க தவறான ஆட்களை முன்னுதாரணம் காட்டிட்டு போயிருக்கீங்க. இப்போ என்ன பிரச்சனைனா, நீங்க இப்போ இந்த பட்டிமன்றம் முடியுது இல்லையா, முரளியே ஒரு ஃபோனு கையுமா பார்க்கலாம், அவர் ரீல்ஸ் எடுப்பாப்புல. நண்பர்களே, இப்போ நான் ஒரு பட்டிமன்றத்துக்கு போனேன், மற்ற பேச்சாளர்லாம் சுமாராக பேசினாங்க, நான் தான் சூப்பராக பேசினேன். ஆனால் தமிழரசன் உண்மையாக பார்த்துட்டிங்கன்னா இந்த ரீல்ஸ் எடுக்கிறது கூட பிரச்சனையே கிடையாது முரளி. ரீல்ஸ் எடுக்கிறது பிரச்சனை கிடையாது. யாரையெல்லாம் நீங்கள் செலிப்ரிட்டியாக மாற்றி கொண்டாடுறீங்க இந்த ஜெனரேஷன் அப்படின்றது தான் பிரச்சனையே. நல்ல விஷயங்களை பேசுகிறவங்க, ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பை உருவாக்குறவங்க, இந்த தேசத்துக்காக சேவை செய்கிறவங்க, தியாகம் பண்ணுறவங்க, சமூக பொறுப்புணர்வோடு நடந்துக்கிறவங்க, இவங்களெல்லாம் கொண்டாடி தலைவர்களாக மாற்றினா, இவங்களெல்லாம் செலிப்ரிட்டியாக மாற்றினா அது ஒரு நல்ல ஜெனரேஷனுக்கான அழகு. ஆனால் நிறைய காலேஜஸ்லேயே பாருங்களேன், அசிங்கமாக பேசி பாப்புலர் ஆனவன், எதுவுமே செய்யாமல் தலையை மட்டுமே ஒருத்தவன் சொரிஞ்சிட்டு இருந்தான்னு அவனை கூட்டு ஒரு பொம்பளை பிள்ளைங்க காலேஜில் நடுவில் நிற்க வச்சு ஸ்டூடெண்ட்ஸ் கொண்டாடுறதை விடு, அவங்க கூட செல்ஃபி எடுத்துக்கிறதுக்கு அந்த காலேஜில் இருக்கிற ஸ்டாஃப் எல்லாம் கூடி நின்னாங்க. பார்த்தியா, கல்வியினுடைய தரம் எந்த வகையில் சீரழிஞ்சிட்டு இருக்கு இந்த தலைமுறையுடைய கொண்டாட்டங்களால் அப்படின்னு முரளி கேட்குறாரு. பதில் சொல்லுங்க தமிழ். அதுதான் சொல்கிறேனே, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு அதிகமாக ஆட்படுறதே முந்தைய தலைமுறை தான் கெடுக்கிறதே. இப்போதைக்கு சூழலில் அப்படி தான் இருக்குது. நீங்கள் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடிய ஆட்கள்லாம் பாருங்களேன், இந்த டான்ஸ் ஆடி போடுறவங்க எல்லாரும் நம்மள நிறைய பேர் நல்லதை பண்ணுறான், அதை விட்டுடுறாங்க. இந்த மாதிரியான ஆட்களை செலக்ட் பண்ணி சில நிறுவனங்கள் தப்பு பண்ணுறாங்க, அதை ஊக்குவிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக ஒட்டுமொத்த ஜென்ரேஷன் அப்படி சொல்லிட முடியாது இல்லையா. இப்போ இன்னொரு வாதத்துக்கு வரேன் நான். என்னன்னாக்கா, நீங்களே குறிப்பிட்டிருந்தீங்க எல்லாம் குடிச்சிட்டு அந்த காலத்தில் போனாங்கனாக்கா தலையில் துண்டை போட்டு போவாங்க, இப்போலாம் அப்படி கிடையாது, 4 பேர் தைரியமாக போகிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஆக்சுவலாக என்ன பிரச்சனைனாக்கா, அவன் துண்டை தலையில் போட்டு போகல, வேட்டி அவுந்து போச்சு, அதை சுசாராமல் தலையில் போட்டு போவோம், வீட்டுக்கு விட்டு போடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவன் போட்டு போகிறான். என்ன ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பு தமிழரசு. இது இங்கே வந்து தான் யோசிச்சிங்களா இல்லை வர்றதுக்கு முன்னாடியே யோசிச்சிங்களா? காலங்காலமாக இதை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சதால சொல்கிறேன். அதே போல் இன்னொரு விஷயம், அவன் வந்துட்டு குடிச்சிட்டு போகிறான், அங்கே ஏதாவது பிரச்சனை பண்ணுறானா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ இருக்கக்கூடிய தலைமுறை வீட்டில் போனான்னா பொண்டாட்டிக்கிட்ட மிதி வாங்குவான். இப்போ இருக்கக்கூடிய தலைமுறை அவருடைய சமதர்மத்தை பாருங்கள், அந்த ஈக்குவாலிட்டியை பாருங்கள். தப்பு பண்ணியிருக்கிறது நம்ம போயிட்டு நம்ம பொண்டாட்டிக்கிட்ட அடி வாங்குறோம், அதில் கரெக்டாக இருப்பான். ஆனால் அந்த காலகட்டத்தில் குடித்தவன்லாம் பாருங்கள், குடிச்சிட்டு போய் அவன் பொண்டாட்டி தூக்கி போட்டு மிதிப்பான். ஆனால் தமிழரசன் எங்கள் ஊரில் ஒருத்தர் இருக்கான், அவனும் இப்படி தான் ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறான். வேஷ்டி கட்டிட்டு போயிருக்கான், குடிச்சிட்டு கீழே வந்து வேஷ்டி அவுந்துட்டு இருக்கு, மானம் போயிடுச்சுன்னு ஃபீல் பண்ணி ஒரு நைட்டு ஃபுல்லாக உட்காந்து யோசிச்சு மறுநாள்லேருந்து குடிக்க போகும்போதெல்லாம் பொண்டாட்டியோடைய நைட்டை எடுத்து போயிருக்கான். இதை போட்டுட்டு குடிக்கிறேன்னா கீழேயே விழாது, இதுக்கப்புறம் மானம் போகாது அப்படின்னு சொல்லிட்டு எப்படிலாம் யோசிக்கிறானுங்க பத்தியா. இன்னொன்று, 1000 ஜன்னல் வச்ச வீட்டில் அவர் வாழ்ந்தேன்னு சொன்னார். எங்கே வாழ்ந்தாருன்னு தான் தெரியல எனக்கு. 1000 ஜன்னல் வச்ச காரைக்குடி பக்கமா, காரைக்குடியில் 1000 ஜன்னல் வச்ச வீட்டில் தான் வாழ்ந்தீங்களா? ஓகே. அப்போ ஒரு ஜன்னல் வச்சு வீட்டில் பாட்டு பாடுறாங்க அப்படிங்கிறது அவருக்கு பிரச்சனையாக இருக்குது. என்னன்னாக்கா, இப்போ ரீல்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னாக்கா அதன் மூலமாக பயனடையக்கூடிய ஆட்கள் இருக்காங்கல்ல, அதை மறுக்க முடியாதுல்ல நம்ம. கண்டிப்பாக. உதாரணத்துக்கு இப்போ ரீல்ஸ் எடுத்து போட்டு ரீச் ஆகி இன்னைக்கு சினிமா இண்டஸ்ட்ரிக்கோ இல்லை போகிறாங்கனாக்கா, ரீல்ஸ் எடுக்கக்கூடிய எல்லாரும் போகிறது கிடையாது. அதில் யார் திறமைசாலியாக இருக்கிறாங்களோ அவங்க அந்த பொசிஷனுக்கு போகிறாங்க, அப்படி தான் பார்க்கணுமே தவிர பொதுவாக ரீல்ஸ் எடுக்கிற எல்லாரும் போயிடுறாங்க. ஈஸியாக இருக்குது அந்த பிளாட்ஃபார்ம் அவங்களுக்கு. இப்போ உதாரணத்துக்கு முன்னாடியெல்லாம் சினிமாவுக்கு போனோம் இல்லை மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கு போனோம்னாக்கா அது பெரிய சிரமமாக இருக்குது. அந்த விஷயம்லாம் உடஞ்சிருக்குல்ல, யார் வேணா போகலாம், கையில் ஃபோன் இருந்தால் போதும், திறமை இருந்தால் போதும், கிட்ட கொண்டு வந்திருக்குல்ல, அதை நம்ம பாராட்டணும்ல. முரளி தெரிஞ்சுக்கோங்க, இவங்கெல்லாம் தான் சேனலில் வரணும். எனக்கே இருந்தது தமிழரசன். நான் கல்லூரி முடிச்சுட்டு கடலூர்லேருந்து வந்து சென்னையில் வாய்ப்பு தேடி அலைஞ்ச காலகட்டத்தில் என்கிட்ட கேட்ட கேள்வி, உள்ளே யாரை தெரியும்னு கேட்டாங்க. வெளியில் வர சொல்லுங்கள், பார்த்து சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அது மாதிரி இன்னாரை தெரியுமா, இன்னார் தான் தொலைக்காட்சியில் வந்து முகத்தை காட்டணும், இன்னாரை தான் மக்கள் பார்ப்பாங்க அப்படின்னு ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டிருந்துச்சு இல்லையா, அதை உடைச்ச தலைமுறை ஜென்சி தலைமுறை அப்படின்றது மிகப்பெரிய பெருமை அவங்களுக்கு உண்மையாகவே. ஆமாம், இப்போ நமக்கு வந்து அந்த வாய்ப்புலாம் கிடைக்கலையே அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் வேற, இதெல்லாம் சேர்ந்து தான் இப்படி பேச வைக்குது. இன்னொரு பக்கம் நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஹேர் ஸ்டைல்லாம் அப்படி வச்சுக்கிறாங்க, 2 பக்கமும் ரோடு போட்டுக்கிறாங்க மேலே வந்துட்டு, அதை நீங்கள் அப்படி புரிஞ்சிக்க கூடாது. அவன் ஏன் அப்படி ஹேர் ஸ்டைல் வைக்கிறானாக்கா டைம் சேவ் பண்ணுறான். அதை வேற வாரிக்கிட்டு அதெல்லாம் பண்ணிக்கிட்டு அது மாட்டு 2 ரோடை போட்டுவிட்டு மேலே வச்சுட்டோம்னாக்கா நேரத்தை மிச்சப்படுத்துவதற்காக பேசாம மொட்டை அடிச்சுட்டு போயிடலாமே அதுக்கு இவங்க. இப்போ அந்த மாதிரி டோன்டு ஜீன்ஸ் அப்படி போடுறான்னு சொல்லிட்டு அதை கிழிஞ்ச ஃபேண்ட்லாம் போடுறான்ட்டு, எதுக்கு நம்ம காசு கொடுத்து வாங்கினா அந்த ஃபேண்ட்டு கிழி தான் போகுது. கிழிஞ்ச ஜீன்ஸாகவே வாங்கின்னு போட்டால் அது வித்தியாசம் தெரியாமல் போயிடும்ல, ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணலாம்ல, காசு சேவ் பண்ணுறான். எங்கள் ஊரில் ஒருத்தவன் இதே மாதிரி தான் ஒரு ஜீன்ஸ் பேண்ட்டை ஒரு 6 மாதம் போட்டு வந்து கைட்டி போட்டிருக்கான்.
அந்த வீட்டில் இருந்த நாய் மோந்து பார்த்துட்டு நொர தப்பி செத்து போயிருக்குது. அரும்பு மீசை முளைக்கும் போதே அப்பாவாகணும்னு ஆசைப்பட்டா அது வந்துட்டு அந்த காலத்து ஆளுங்க. இப்போ அதுவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அட முடிதானங்க நிறைச்சி போனால் போய் போகுது, முடிஞ்ச வரைக்கும் போராடி குடும்பத்தை கரை சேர்த்துருவோம் அப்படின்னு நினச்சா அவங்க ஜென்சி ஆளுங்க. அதாவது இவங்க எல்லாரும் சொல்கிறாங்க இல்லையா, இந்த காலத்து இளைஞர்கள்லாம் மோசம், இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்க, அதெல்லாம் கிடையாது. அதாவது அந்த காலகட்டத்திலாம் பார்த்தீங்கன்னாக்கா வாய்க்கா வரப்பில் போகிற வர இடத்துல ஊர் திருவிழாவெல்லாம் ஈவ் டீசிங் பண்ணுவாங்க. இந்த மாதிரி சேட்டை பண்ண நேஸ்டி கைஸ் அவங்க. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய ஆட்கள் அப்படி கிடையாது. அதாவது ஒரு பொண்ணுன்னு இருந்தால் அந்த பொண்ணை பாதுகாப்பான உணர்வுக்கு ஆட்படுத்தி பெஸ்டியாக இருந்து அந்த பொண்ணுங்களை பார்த்துக்கக்கூடிய ஆட்கள் நாங்களாம் வந்து பெஸ்டி பாய்ஸ், ஜென்சி கைஸ். கைடு மாதிரி கூடவே போயிட்டு ஒரு பாதுகாப்பு கொடுத்து கூட்டு வரான் ஐயா. அவனை போய் தப்பா பேசிட்டு உட்காந்துருக்கியே. பாய் பெஸ்டி வாழ்க. இன்னொன்று, இப்போ நீங்கள் எந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் ஆகிருக்குன்னு பாருங்கள் அந்த காலகட்டத்தில் இந்த காலகட்டத்துலையும். அப்போலாம் வீட்டில் ஒரு பொண்ணு நான் எங்கேயாவது வெளியில் போகிறேன் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னால் தேவையான்னு கேட்பாங்க அந்த காலத்து ஆட்கள்லாம், அந்த தலைமுறை ஆட்கள்லாம். இப்போலாம் அப்படி கிடையாது. நீ தான் என் தேவையா, நீ தயவு செஞ்சு போயிட்டு உனக்கு தேவையானதை பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள். தேவையானின்னு கேட்டதுக்கு அப்புறம் இப்போ தேவையானி அந்த மாதிரி அந்த டிஃபரன்ஸ் எப்படி இருக்குது பாருங்கள். இவங்களுக்கு வந்துட்டு அந்த காலகட்டத்தில் இவங்க ஹேபிச்சுவலாக அஃபெண்டர்ஸாக இருந்தாங்க. நீங்கள் கூட சொல்லியிருந்தீங்க திருத்தணியில் வந்துட்டு பார்த்தா இந்த மாதிரி 4 பசங்க வந்துட்டு தப்பு பண்ணிட்டாங்க, நான் உள்ளபடியே அதுக்கு வருத்தம் தெரிவிக்கிறேன். இந்த மாதிரி சில பசங்கள் சில குற்றங்கள்லாம் நடக்குது. அப்போல்லாம் ஒரு நிறுவனமயமாகவே இருந்துச்சு இந்த குற்றங்கள்லாம். யோசிச்சு பாருங்களேன், சாதி ஆணவ படுகொலை இன்னைக்கு வந்துட்டு அன்னைக்கு எந்த அளவுக்கு கோரமாக இருந்தது, சாதி தீண்டாமை சாதி படுகொலை இதெல்லாம் வந்துட்டு இந்த கிரைம் எல்லாம் வந்துட்டு இன்ஸ்டிடியூஷனலைஸாக, அதாவது நிறுவனமயமாக பண்ண ஆட்கள் வந்து அந்த காலத்து ஆட்கள். இப்போ அங்கொன்றும் இங்கொன்றுமா தான் நடக்குது. அந்த பிரச்சனைங்க டிஃபரன்ஸ் நீங்கள் பார்த்துக்குங்க. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஜென்ரேஷன் டிஃபர்ஸ், மம்மி டிஃபர்ஸ். எல்லாருமே இப்போ ஆண் பெண் 2 பேருமே வந்து மாறிக்கிட்டு வராங்க. அப்போலாம் வந்துட்டு ஒரு பையன் அடுப்பக்கரைக்கு போகிறான், இல்லை வேறு எங்கேயாவது ஏதாவது உள்ளே போகிறான், பெண்கள் செய்யக்கூடிய வேலைக்கு போகிறான் அப்படின்னாக்கா அது பொம்பளை செய்கிற வேலை, அது பெண் செய்கிற வேலைன்னு ஒரு கட்டமைப்பு வச்சுருந்தாங்க. பெண்களே பெண்களுக்கு எதிராக பேசுவாங்க. இப்போலாம் அப்படி கிடையாது. எல்லாரும் எல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மம்மிஸ் மாறி இருக்காங்க. அது என்ன பொம்பளை பிள்ளை மட்டும் செய்கிறது, நீயும் போய் செய்யடான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த ஜென்ரேஷன் மாறி இருக்குது. அதனால் ஜென்சி வந்துட்டு இந்த சமூகத்தை எப்பயுமே ஆனந்தமாக தான் வச்சுருக்காங்க அப்படின்னு நான் பார்க்குறேன். அவஸ்தைப்படுறது என்னன்னாக்கா நமக்கு கிடைக்காதான் இவங்களுக்கு கிடைக்குதுங்கிற அவஸ்தையில் அந்த காலகட்டத்து ஆட்கள் இருக்கிறாங்க. மில்லேனியல்ஸ், பூமர்ஸ் எல்லாரும் இருக்காங்க அப்படின்னு சொல்லி என்னுடைய பேச்சை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். Meet you all in the next episode of our show. Till then, tata, bye bye, see you அப்படின்னு முடிச்சுட்டு வந்திருக்கிறாரு தமிழரசன். அவர் சொன்ன வார்த்தைகள்லாம் அவ்வளவு உண்மையான வார்த்தைகள். திருத்தணியில் நடந்த ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்துக்காட்டி இந்த ஜெனரேஷனே மோசம் அப்படின்னு எங்களை ஃப்ரேம் பண்ணாதீங்க சார். அப்போ இன்ஸ்டிடியூஷனலாக பண்ணிட்டு இருந்தாங்க எல்லாத்தையுமே. சாதிய ஆணவ படுகொலை பண்ணிட்டு இருந்தது யார் சார்? அதுக்கு முந்தைய தலைமுறை சார். ஜென்சி நாங்கள் அப்படிலாம் கிடையாது, ஏற்றத்தாழ்வு பார்க்காம நண்பர்களாக பழகிட்டு இருக்கோம், எங்களை வந்து நீங்கள் குறை சொல்லாதீங்க அப்படின்னு சொன்னார். அவர் சொன்னதிலே எனக்கு பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா? பசங்க அந்த காலகட்டத்தில் கிச்சனுக்குள்ளே போவாங்க, பொம்பளை புள்ள தாண்டா சமைக்கணும், பொம்பளை புள்ள தாண்டா பாத்திரம் கழுவணும், பொம்பளை புள்ள தாண்டா பெருக்கணும், ஆம்பளை புள்ள எதுக்குடா தொடப்பத்தில் கையை வைக்கிற, ஆம்பளை புள்ள எதுக்கு சாப்பிட்ட தட்டை கழுவ போகிற, ஆம்பளை புள்ள என்ன அடுப்படியில் வேலை, இப்படியெல்லாம் கேட்ட தலைமுறைகளை மாற்றி நான் சமைக்கிறேன், நீ ஒரு நாள் சமைக்கிறேன்னா நான் ஒரு நாளைக்கு சமைக்கிறேன், ஏன் பாத்திரத்தை நீ மட்டும் தேய்க்கிற, நான் தேய்ச்சி கழுவுறேன், ஏன் வீட்டை நீ மட்டும்தான் பெருக்கணுமா, ஒரு ரூமை நீ பெருக்கு ஒரு ரூமை நான் பெருக்கிறேன் அப்படின்னு ஈக்குவாலிட்டியை கொண்டாடிக்கிட்டு இருக்கிற ஒரு தலைமுறை ஜென்சி தலைமுறை அப்படின்னு பேசியிருக்காரு.